தேர்தல் நேரம் அப்படின்றதுனால இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா ஓரளவுதான் அந்த வந்திருக்கு. இத ஒரு சிங்கிள் லைன்ல நான் சொல்லணும்னா, யானை பசிக்கு சோள பொரிய கொடுத்தது மாதிரிதான் இந்த பட்ஜெட்டை மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. எனவே இன்னும் வருகின்ற காலங்களில மக்களே தான் எஜமானர்கள். எந்த திட்டம் வந்தாலும் மக்களுக்கு தான். மக்கள் வரவேற்கின்ற வேலை வாய்ப்பு, ஊழல் இல்லாம, அதே மாதிரி விவசாயம், நெசவு, அதே போல மருத்துவம், கல்வி, எல்லா செக்டருக்கும் நிறைய அறிவிப்புகள் வரும்னு நினைச்சோம். அதுல கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு, சிலது வரல. எனவே நிச்சயம் இது வரவேற்கக்கூடியதாகவும் வரவேற்பு இல்லாததும் கலந்து யானை பசிக்கு சோள பொரியாகும். இல்ல, மத்திய அரசு கிட்ட கேட்டா ஏற்கனவே இத்தனை லட்சம் கோடி நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம், ஆனாலும் அவர்கள் எங்களுக்கு தரலை அப்படின்னு சொல்றாங்கன்ற ஒரு புள்ளி விவரத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதனால உண்மை நிலை என்ன என்பதை நிபுணர்களும் அரசாங்கங்களும் சேர்ந்து ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும். ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எத்தனை லட்சம் கோடி கொடுத்திருக்கீங்க, எந்தெந்த ஸ்கீமுக்கு கொடுத்திருக்கீங்க, அது மக்களுக்கு எந்த வகையில சேர்ந்து இருக்கு அப்படிங்கறத மத்திய மாநில அரசுகள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அப்பதான் அதை பத்தி நம்ம எல்லாம் கருத்து சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.